ராதிகா மயுவை கிளம்பி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்லிட்டு மயுக்காக சாப்பாடு ரெடி பண்றதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க மயுவை கரெக்டா ரூமுக்கு போயிட்டு யாருமே இல்லாத நேரத்துல இனியா போய் பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்பவே ஆசை நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அது என்னோட அப்பா, உன்னோட அப்பா யாருன்றது உனக்கே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி எந்த வேலையும் பண்ணாத. இதுக்கப்புறமா நீ அப்படி ஏதாவது பண்ண அப்புறம் நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன்னு திட்ட ஆரம்பிக்க. அப்போ இனியா இந்த மாதிரி தங்கிட்ட பேசுறதுனால ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே மையோ ஏங்கா இப்படி சொல்றீங்க, அது எனக்கும் அப்பா தானக்கா, சொல்ல போன அப்பாக்கு என்னையும் ரொம்பவே பிடிக்கும்னு கோபி மேல இருக்க பாசத்தால பேச. ஆனா இனியாவோ வாய மூடு, என்ன போய் அக்கான்லாம் கூப்பிட்டு இருக்க, இங்க பாரு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால என்னெல்லாம் இப்படி அக்கான்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அது மட்டும் இல்லாம அது எனக்கு மட்டும்தான் அப்பா, உனக்கெல்லாம் கிடையாது. சும்மா என் அப்பா எல்லார் மேலேயுமே இறக்கப்படுவாங்க, அதனாலதான் உன் மேல இறக்கப்பட்டு உன்னை அப்பான்னு சொல்லி கூப்பிட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயுமே எங்க அப்பா ரொம்பவே நல்லவங்களா தான் நடந்துப்பாங்க, அதனாலதான் உங்ககிட்டயுமே பாசமா இருக்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுக்குலாம் உன் மேல பாசமே கிடையாது. சொல்ல போனா இந்த உலகத்திலேயே எங்க அப்பாவுக்கு என்ன மட்டும்தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால இதுக்கப்புறமா நான் எங்க அப்பா கிட்ட பேச வரும்போது குறுக்க குறுக்க வந்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் யார் இருக்காங்கன்னு இல்லைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு இனியா செம்ம ஆசா திட்ட. அப்போ இந்த மாதிரி இனியா பேசுறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத மையுவோ ரொம்பவே கஷ்டத்தோட தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்க. ஆனா திடீர்னு இனியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சரி ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்த பாக்கியாவோ இந்த மாதிரி இனியா முன்னாடி நின்றுட்டு இருக்கதோ அவங்க முன்னாடி மயு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கதையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்னாச்சு எதுக்காக மயு அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இனியா கேட்க உடனே இனியாவும் இல்லை இவ ஏதோ நோட்ஸை மிஸ் பண்ணிட்டாலாம் அதனால தான் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காம போய் சொல்ல. ஆனால் பக்கத்தில் இருந்த மயுவை பார்த்த உடனே பாக்கியா இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மயு கிட்ட மயுமா என்னாச்சு எதுக்காக அழுதுட்டு இருக்க, இனியா சொன்ன மாதிரி உன்னோட நோட்ஸ் ஏதாவது காணாம போயிடுச்சான்னு கேட்க. ஆனா இனியாவை மயு லைட்டா பயத்தோட பார்க்க. அப்ப இதை பார்த்த பாக்கியாவும் எதுக்கோ பயப்படாத, உனக்கு ஆன்ட்டியை பத்தி நல்லா தெரியும்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்றதை ஆன்ட்டி கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல. உடனே மயுவும் ஆன்ட்டி அப்பாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதே மாதிரி தானே அப்பாவுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க. அப்போ இதை கேட்ட பாக்கியாவும் என்ன மயு இதுக்காக அழுகுறேன்னா திடீர்னு இதை பத்தி பேசுற, ஏன் இனியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்க. உடனே பாக்கியா கிட்ட மயுவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இனியா அவங்க கிட்ட நடந்த விஷயத்த கேட்ட பாக்கியாவோ செம்ம கோவத்தோட இனியா மயு சொல்றது உண்மையா, நீ அவகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டியான்னு கேட்க. உடனே இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சு போனேன் இனியாவும் இதுக்கு மேல நான் இதுக்காக மறைக்கணும், சொல்ல போனா நான் பண்ணதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னாவட்டோட பாக்கி கிட்ட ஆமாம் அதுதான் நடந்துச்சு, சொல்லப்போனால் நான் சொன்னது உண்மை தானே, ஏன்னா அது என்னோட அப்பா மட்டும்தான், இவளுக்கு யார் அப்பான்றதை அவளோட அம்மா கிட்ட போய் கேட்க சொல்லுங்கன்னு ரொம்பவே கேவலமான ஒரு வார்த்தையை விட. உடனே இதை கேட்ட பாக்கியம் கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியாமல் இனியாவோட கண்ணத்தில் பலான்னு ஒரு அறைய விட்டு இங்கே பாரு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, கோபி உனக்கு எப்படி அப்பாவோ அதே மாதிரி தான் மயுவுக்கு அப்பா, அதனால இதுக்கப்புறமா இவகிட்ட நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு திட்ட ஆரம்பிக்க. ஆனால் இனியாவோ போங்கம்மா, உங்களுக்கு என்னை விட மயுவை தானே ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவ தானே உங்களுக்கு முக்கியமா போயிட்டா, நான் உங்களுக்கு பொண்ணா இல்லைன்னா அவ உங்களுக்கு பொண்ணான்னு திட்ட ஆரம்பிக்க. அப்ப கரெக்டா அங்க ஈஸ்வரியுமே இனியா அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இனியா கிட்ட பார்த்துட்டோமா என்னாச்சு இனியா எதுக்காக அழுகுறன்னு கேட்க. உடனே இனியாவும் நடந்ததை வேற எதையுமே சொல்லாம இந்த மாதிரி அம்மா என்ன இந்த மயுவுக்காக அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி மட்டுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரி பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல. ஆனா அப்ப கூட ஈஸ்வரியோ இனியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ பண்ணதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, இவ வேணும்னே கோபியையும் இவளையும் பிரிக்கிறதுக்காக தானே நடுவில் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருந்தா, அதனால தான் இவ கோவப்பட்டு பேசியிருக்கா. ஆனால் நீ அதுக்கெல்லாம் உன் பொண்ணை போய் அடிப்பியான்னு கேட்க. ஆனால் பாக்கியாவோ அத்தை நடந்ததில் யார் மேலே தப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடந்துக்காதீங்க, தயவு செஞ்சு உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க, அப்படி இல்லைன்னா இனியாவுக்கு நான் எப்படி பதிலடி கொடுத்தனோ அந்த மாதிரி தயவு செஞ்சு உங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி வச்சிடாதீங்கன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான ஈஸ்வரியும் அப்பனா நீ என்ன சொல்ல வர, இனியாவை அடிச்ச மாதிரியே என்னையுமே கை நீட்டி அடிப்பன்னு சொல்ல வரியான்னு கேட்க. ஆனா பாக்கியாவோ இல்லத்த நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல, இனியாவுக்கு எப்படி புத்திமதி சொன்னனோ அதே மாதிரி உங்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்குன்ற மீனிங்ல தான் நான் சொன்னேன், ஆனா நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மையுகிட்ட மயுமா இங்க நடக்கிறத வச்சுலாம் நீ பயந்துட்டு இருக்காத, இங்க என்ன உனக்கு தப்பா நடந்தாலும் முதல் விஷயமா என்கிட்ட வந்து அதை சொல்லு, நான் கண்டிப்பா அதை தீர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இனியாவோ இல்லைன்னா பாட்டியோ உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டானா உடனடியாக என்கிட்ட வந்து சொல்லுமா, கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவங்க அப்படி நடந்துக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்ல. உடனே மயுவுமே தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து மறுபடியுமே கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ரூமுக்கு போயிட்டு மறுபடியுமே தன்னோட கஷ்டத்தை அடக்க முடியாமல் அழுக. அப்போ கரெக்டாக அங்கே வந்து மயு அழுகிறத பார்த்த உடனேயே ரொம்பவே பதறி போய் மயு கிட்ட மயுமா என்னாச்சுன்னு கேட்க. உடனே மயுவும் இந்த மாதிரி இனியாவும் ஈஸ்வரியும் அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தையும் அதே மாதிரி பாக்கி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசின விஷயத்தையுமே சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு இனி
இனியாவும் ஈஸ்வரியும் பண்ண தப்பு ஒரு பக்கம், கோபிக்கு தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் பாக்கியா பரவாயில்லையே மயுவுக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அவங்கள நினைச்சு மறுபடியுமே ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மயு கிட்ட, மயுமா இந்த விஷயத்த நீ அம்மா கிட்ட சொல்லாத, இதுக்கப்புறமா நீ கஷ்டப்படாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இனியாக்கா கிட்டயும் நான் இது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க.